தந்தூரி சிக்கன் செய்யலாமா? நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இன்றைக்கி எடுத்தாச்சு. அதுக்கு வந்து நான் 2 கிலோ நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இடையில நீங்கள் கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கீரல் போட போகும்போது மசாலா நமக்கு வந்து உள்ளே நல்லாவே இறங்கும். அதுக்காக தான். இதே போல் நம்ம எல்லா சிக்கனையுமே வந்து கீரல் போட்டுட்டு 3 டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். மதுரா மசாலா இருக்குல்ல, சிக்கன் மசாலா, அதில் வந்து நான் 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 4 டீஸ்பூன் நான் எடுத்துகிட்டு நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கரம் மசாலா, அதில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்புறம் கலருக்காக வந்து நான் கலர் பவுட்ரு வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லி இலையை வந்து நான் பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து இதில் ஒரு கைப்பிடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். பாதி வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனை சேர்த்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ண போகிறேன். கீ சேர்க்க போகும்போது நமக்கு வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாலாம் நமக்கு சேர்ந்து வரணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சிக்கனை போட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு பரட்டிடுங்க. பரட்டிட்டு நான் வந்து இதை 4 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் நைட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மசாலா தடவி வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் கழித்து நம்ம தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிடுங்க.